உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாள் இரவு 10 மணிக்கு ஒரு மனநல ஆலோசகருக்கு ஒரு போன் வருது. எதிர்முனையில இருப்பவர், ஐயா, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது, வாழ்வதில் எந்த அர்த்தமுமே இல்லை, எனக்கு மகிழ்ச்சியற்ற ஒரு சூழலாக இருக்கிறது, எல்லோரும் என்னை வெறுப்பது போல நான் உணர்கிறேன், யாருக்குமே என்னை பிடிக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன், ஆகவே வாழ்வதில் அர்த்தம் இல்லை, நான் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படி என்று எதிர்முனையில கேட்ட உடனேயே இந்த மனநல ஆலோசகர் சொன்னாராம், நீங்க எடுத்த முடிவில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, அது நீங்க எடுத்த முடிவு, தயவுசெய்து அதை நீங்க செய்யுங்க, ஆனா அதற்கு முன்பாக இந்த ஒரு அட்ரஸ்ல இருக்கிற ஒரு இல்லத்தை சென்று பார்த்து அந்த இல்லத்துல 2 நாள் மட்டும் தங்கி விட்டு நீங்க யாருக்கிட்டையும் பேச வேணாம், உங்க முடிவை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டாம், 2 நாள் நான் சொல்லுகிற இடத்திற்கு சென்று அங்கே 2 நாள் இருந்து விட்டு பிறகு நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளலாம், நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் உங்கள் முடிவை என்று சொன்னாராம். இந்த டீல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல. சரி, நீங்க சொல்ற இடத்துல 2 நாள் இருந்து விட்டு பிறகு நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் அப்படி என்று போனை வைத்து விட்டாராம். 2-3 மாதங்கள் கழித்து இந்த மனநல ஆலோசகர் அருகில் இருந்த ஒரு ஸ்டேடியத்துல ஒரு கிரிக்கெட் மேட்ச் அங்கே நடந்ததாம். அதை பார்ப்பதற்காக இவர் சென்ற நேரத்துல இவரிடம் நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று சொன்னவர் இவர் எதிரே வந்து அவரிடத்துல கை குலுக்கி நன்றி சொன்னாராம். மனநல ஆலோசகருக்கு ஒன்றும் புரியவில்லை. யார் நீங்க என்ன என்று கேட்கிற நேரத்துல, ஐயா, நான் தான் உங்ககிட்ட வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னேன், நீங்க வந்து இந்த 2 நாள் இந்த இல்லத்திற்கு சொன்னீர்கள், நான் போனேன், அது ஒரு ஆதரவற்ற முதியவர்களுடைய இல்லம், அங்கு ஆதரவற்றவர்கள் மற்றும் கைவிடப்பட்டவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே இருப்பதை நான் பார்த்தேன். அவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழுகிற இந்த ஒரு சூழல்ல அவர்களை விட எத்தனை அழகாக கடவுள் என்னை படைத்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை எனக்கு செய்திருக்கிறார் என்று நினைத்து பார்த்தேன். அவர்களுக்கு பணிவிடை செய்யலாம் என்று இந்த இல்லத்திலேயே நான் ஒரு வாலண்டியராக அல்லது தொண்டாற்றுவதற்காக என்னையே நான் தன்னார்வ பணியாளனாக ஒப்படைத்து விட்டேன். 2-3 மாதங்களாக நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், இவர்களுக்கு பணி செய்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய துன்பங்கள், நம்முடைய சோகம், நம்முடைய கஷ்டத்தை பார்க்கிற நேரத்துல அந்த வலி, அந்த வேதனை நமக்கு அதிகமாகத்தான் இருக்கும். மற்றவர்களுடைய கஷ்டம், மற்றவர்களுடைய வேதனையை பார்க்கிற நேரத்துல நம்ம மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் பஞ்சா பறந்து போயிடும். வாழ்க்கையில எல்லா நேரத்திலையுமே நான் எனக்கு மட்டும் என்று நம்மை பார்ப்பதை விடுத்து மற்றவர்களையும் பார்க்க கற்றுக்கொள்வோம். வாழ்க்கை இனிமையானதாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.